எல்லாருக்கும் வணக்கம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நான் கீழே கமெண்ட்டில் கேட்டிருந்தேன், என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருந்தேன். அதுக்கு வந்துட்டு ஒரு கமெண்ட்டில் ஒரு யூசர் வந்துட்டு ஜென்யூனாக ஒரு கமெண்ட் கொடுத்துருந்தாரு. அது என்ன அப்படின்னா நீங்களே பார்த்துட்டு வாங்களேன். ஸோ அதனால தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நாம் இந்த மாதிரி ஒரு சார்ஜரை ரெடி பண்ண போகிறோம். இந்த சார்ஜர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வோக் சார்ஜர். இப்படியா வோக் சார்ஜர். இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்னோட Realme 3 Proவோடது. இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு 5 வோல்ட் 4 ஆம்பியர் வந்துட்டு நமக்கு இதோட அவுட்புட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாம் வந்துட்டு இதை பண்ண போகிறதில்ல, அதை கூட நாம் வந்துட்டு நம்ம இதை தான் பண்ண போகிறோம். இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 5 வோல்ட் 1 ஆம்பியரில் தான் நாம் இதை பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் இதுக்கு தேவையான சர்க்யூட் டயக்ராம் அப்புறம் காம்பனன்ட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு நான் ஓப்பனிங்லேயே சொல்ல மாட்டேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் என் கூடயே ட்ராவல் பண்ணுங்கள். அப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் நிறைய டாபிக்ஸில் இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா சர்க்யூட்டும் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிடும். ஸோ மறக்க வேண்டிய வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சார்ஜர் அப்படின்னா என்ன? பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு காம்பனன்ட். ஸோ அப்போ பேட்டரின்னு என்ன? பேட்டரி அப்படின்னு என்னென்னா டிசி வோல்டேஜை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கக்கூடிய ஒரு காம்பனன்ட். ஸோ அப்போ நம்மளுக்கு இன்னொரு கொஸ்டின் வருது, டிசி வோல்டேஜ்னு என்ன? டிசி வோல்டேஜ்னு என்னென்னா அது ஒன்றுமே கிடையாது. ஸோ நார்மலாக கரண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதில் 2 வகையான கரண்ட் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஆல்டர்னேட்டிங் கரண்ட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் கரண்ட். ஸோ ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்னு என்னென்னா மாறுதிசை மின்னோட்டம். ஸோ மாறுதிசை மின்னோட்டம்னா என்னென்னா மொட்டை மாடியில் வாக்கிங் போகிற மாதிரி இவங்க முன்னாடி போவாங்க பின்னாடி வருவாங்க. அதாவது அவங்களோட டைரக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி பின்னாடி மாறிக்கிட்டே இருக்கும். அதே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா டைரக்ட் கரண்ட் அப்படின்னா இவங்க வந்துட்டு மெயின் ரோட்டில் ஜாகிங் போகிற மாதிரி வச்சுருக்கீங்களேன், இவங்க நேராக போயிட்டே தான் இருப்பாங்க. அதாவது இவங்களோட டைரக்ஷன் வந்துட்டு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆல்டர்னேட்டிங் அப்புறம் டைரக்ட் கரண்ட் அப்படின்னு என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ன வேணும்? பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு டிசி வோல்டேஜ் வேணும். ஸோ மொபைலோட பேட்டரியில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா சார்ஜிங் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லி போட்டு 4.4 வோல்ட்டு அல்லது 3.5 வோல்ட்டு இந்த மாதிரி வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மோஸ்ட்டாக வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா எல்லா இடத்துலையுமே இப்போலாம் 4 வோல்ட்டுக்கு மேலே தான் வந்துட்டு எல்லா பேட்டரியுமே சார்ஜ் ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 4.4 வோல்ட் வந்துட்டு நம்மளுக்கு வேணும். அப்படி அந்த அவுட்புட்டை கொடுக்கக்கூடிய ஒரு சார்ஜ் நமக்கு வேணும். அப்படி இருந்தால் தான் அந்த மொபைல் வந்து சார்ஜ் ஆகும். ஸோ நம்ம வீட்டுக்கு வர கரண்ட் பார்த்திங்க அப்படின்னா மொட்டை மாடியில் நடக்கிற கரண்ட், அதாவது மொட்டை மாடியில் வாக்கிங் போகிற கரண்ட் அப்படின்னா ஏசி வோல்டேஜ் இல்லையா? அதாவது இதோட டைரக்ஷன் வந்துட்டு முன்னாடி பின்னாடி மாறிக்கிட்டே இருக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ எவ்வளோ இருக்குன்னா 240 வோல்ட் ஏசியாக இருக்கும். ஸோ இந்த 240 வோல்ட் ஏசி வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு 5 வோல்ட் டிசியாக நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ஒரு சார்ஜர் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த வேலையை தான் பண்ணுது. ஸோ 5 வோல்ட் டிசி அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஷாக் அடிக்காத கரண்ட்டு. அதே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா 240 வோல்ட் ஏசி அப்படிங்கிறது ஷாக் அடிக்கிற கரண்ட்டு. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஷாக் அடிக்கிற கரண்ட்டை வந்துட்டு ஷாக் அடிக்காத கரண்ட்டை நம்ம கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு தான் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த சார்ஜர் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? 240 வோல்ட் ஏசி வந்துட்டு ரொம்ப கம்மி பண்ணணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணலாம். ஸோ டிரான்ஸ்ஃபார்மரில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெப் அப் ஸ்டெப் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையான டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. ஸ்டெப் அப் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்மியான கரண்ட்டை நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதே ஸ்டெப் டவுன் என்னென்னா அதிகமான கரண்ட்டை நம்மளுக்கு குறைச்சி கொடுக்கும். ஸோ நம்மளோட குறிக்கோள் என்ன? 240 வோல்ட்டை 5 வோல்ட் டிசியாக நம்ம கன்வெர்ட் பண்ணணும் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு அந்த 240 வோல்ட்டு கம்மி பண்ணணும். அப்போ நமக்கு என்ன டிரான்ஸ்ஃபார்மர் வேணும்? ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் வந்துட்டு வேணும் இல்லையா? ஸோ இந்த வீடியோவில் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நாம யூஸ் பண்ணியிருக்கிற அந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 240 வோல்ட் ஏசி வந்துட்டு 9 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஷாக் அடிக்கிற கரண்ட்டை ஷாக் அடிக்காத கரண்ட்டை நம்மளுக்கு மாற்றி கொடுத்துரும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அதாவது இதோட அவுட்புட்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏசியாக தான் வந்துருக்குது. இப்போது இந்த ஏசி வந்து நம்ம டிசியாக மாற்றணும் இல்லையா? இந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை டைரக்ட் கரண்ட்டாக மாற்றணும். அதுக்காக தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 9th ஸ்டாண்டர்டில் வந்துட்டு நீங்கள் ஒரு டாபிக் படிச்சிருப்பீங்க, ரெக்டிஃபயர், அதாவது அலை திருத்தி அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் படிச்சிருப்பீங்க. அதை தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ரெக்டிஃபயர் அப்படின்னா என்னென்னா ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை டைரக்ட் கரண்ட்டை நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ கரண்ட்டோட டைரக்ஷன் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏசி கரண்ட்டில் முன்னாடி பின்னாடின்னு மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா? அப்படின்னா இது எப்படி சொல்லலாம்? இது வந்து ஒரு வேவ் ஃபார்மாக நம்ம சொல்லணும் இல்லையா? அப்படின்னா என்னென்னா இப்போ மொட்டை மாடியில் வந்துட்டு நம்ம வாக்கிங் போகிறாங்கல்ல, முன்னாடி போகிறாங்க பின்னாடி வராங்க. அப்போ முன்னாடி போகிறதுக்கு ஒரு ஹாஃப் சைக்கிள், மறுபடியும் திரும்பி வராங்க இல்லையா? இதுக்கு இன்னொரு ஹாஃப் சைக்கிள். அப்போ முன்னாடி போகிறது பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள், பின்னாடி வர நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள். இதே கண்டினியூஸாக பண்ணிட்டு போக இந்த மாதிரி ஒரு வேவ் ஃபார்ம் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வேவ் ஃபார்ம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம சைன் வேவ் அப்படின்னு சொல்லலாம். இந்த சைன் வேவ் வந்துட்டு நம்ம டிசியாக கன்வெர்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ இந்த ரெக்டிஃபயரில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான காம்பனன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டயோடு. ஸோ டயோட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெளிவாக ஒரு வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். நீங்கள் என்ன வீடியோ பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ சின்னதாக ஒரு பேசிக்கான ஐடியா மட்டும் கொடுத்துட்றேன். டயோட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு ஒரு டைரெக்ஷனில் மட்டும்தான் கரண்ட் போகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கங்க, இப்போ கிராவிட்டியை வந்துட்டு கான்செப்ட்டில் வச்சுக்கோங்க. அந்த சார்ஜர் கொடு. இப்போ இது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இது வந்துட்டு நான் மேலேருந்து கீழே போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இது கீழே மட்டும்தான் போகும், கீழேருந்து மேலே வராது.
ஓகேவா. இதுதான் ஒரு டயோடோட ஃபங்க்ஷன். ஒரு சைடில் மட்டும்தான் கரண்ட் போகும், திரும்பி மறுபடியும் வராது. ஓகேவா. இதுதான் பார்த்தீங்கன்னா டயோடு. ஸோ ஒரு டயோடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா P மற்றும் N அப்படின்னு சொல்லிட்டு 2 செமிகண்டக்டர் இருக்கும். இந்த 2ஐ ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு ஜங்ஷன் இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா PN ஜங்ஷன் டயோடோடைய ஒரு ஸ்ட்ரக்சர். இப்போ வந்துட்டு நம்ம இந்த ஃபார்வர்ட் பயாஸில் கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் கரண்ட் ஃப்ளோ ஆகும். அதுவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பயாஸில் கரண்ட் ஃப்ளோ இருக்காது. அதாவது ஃபார்வர்ட் பயாஸ் ரிவர்ஸ் பயாஸ் அப்படின்னா அந்த ஏசி கரண்ட்டில் வந்துட்டு இப்படி மேலே கீழேன்னு வேவ் ஃபார்ம் இருக்கு இல்லையா, இதில் வந்துட்டு மேலே போகக்கூடிய அந்த வேவ் ஃபார்மில் மட்டும்தான் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கரண்ட் ஃப்ளோ இருக்கும். அதுவே வந்துட்டு கீழே ஒரு வேவ் ஃபார்ம் இருக்கு இல்லையா, நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள், அதில் வந்துட்டு கரண்ட் ஃப்ளோ இருக்காது. ஏன்னா அதில் கரண்ட் வந்துட்டு முன்னாடி போயிடும், ஆனால் பின்னாடி வர முடியாது இல்லையா டயோடில். ஸோ இதனால தான் பார்த்திங்க அப்படின்னா இப்போ மேலே போகும், கீழே போகிறதுல கரண்ட் இருக்காது, மறுபடியும் மேலே போகிறதுல கரண்ட் இருக்கும், கீழே போகிறதுல கரண்ட் இருக்காது. அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்பிள்ஸ் மாதிரி நமக்கு அவுட்புட் கிடைக்கும். அதாவது கீழே இருக்கிற நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ரெட்டிஃபை ஆயிரும். ஸோ ஒரு டயோடு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா எப்படி இங்கே ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நாம் வந்துட்டு ஒரு டயோடு யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி பாதி அலையை மட்டும் நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும். இதுக்கு பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹாஃப் வேவ் ரெட்டிஃபையர். ஸோ ஒரு டயோடு இருந்தால் ஹாஃப் வேவ் ரெட்டிஃபையர், 2 டயோடு இருந்தால் ஃபுல் வேவ் ரெட்டிஃபையர் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த ஃபுல் வேவ் ரெட்டிஃபையரோட அவுட்புட் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இப்படி வந்துட்டு இருக்கும். ஓகேவா, இது தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ நம்ம இந்த சார்ஜர் சர்க்யூட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஃபுல் வேவ் ரெட்டிஃபையரும் யூஸ் பண்ண போகிறதில்ல, பிரிட்ஜ் ரெட்டிஃபையர் யூஸ் பண்ண போகிறோம். பிரிட்ஜ் ரெட்டிஃபையர்னா என்னென்னா இந்த ஃபுல் வேவ் ரெட்டிஃபையருடைய ஒரு அப்கிரேடட் வெர்ஷன், அவ்வளோதான். ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் வேவ் ரெட்டிஃபையரில் 2 டயோடு இருக்குன்னா இதில் வந்துட்டு 4 டயோடு இருக்க போகுது. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எஃபிஷியன்சி அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த 9 வோல்ட் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா மேலே கீழேன்னு இருக்குமா. இப்போ இந்த 4 டயோடில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த அவுட்புட்டில் ஃபஸ்ட் ஹாஃப் சைக்கிளில் வந்துட்டு 2 டயோடு ஆக்டிவாக இருக்கும், அது வழியாக கரண்ட் போகும். அதேமாதிரி அடுத்த ஹாஃப் சைக்கிள் நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிளுக்கு வந்துட்டு மீதி 2 டயோடு ஆக்டிவாக இருக்கும், அது வழியாக நமக்கு கரண்ட் வரும். அப்போ வந்துட்டு இந்த பிரிட்ஜ் ரெட்டிஃபையரோட அவுட்புட் எப்படி இருக்கும், ஃபுல் ரெட்டிஃபையர் அவுட்புட் மாதிரி இப்படி மேலே இப்படி அலையாக வந்துடும். ஓகேவா. இப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குது, இந்த மாதிரி நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் இல்லாத ஒரு அவுட்புட் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ நமக்கு வேண்டியது பியூரான ஒரு டிசி வோல்டேஜ். ஆனால் இப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குது, அந்த பல்சேட்டிங் டிசி. அதாவது இந்த அலையிலேயே இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ரிப்பிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நமக்கு தேவையான டிசி வோல்டேஜில் தேவையில்லாத பொருட்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்துட்டு நாம் இந்த ரிப்பிள்ஸை ரிமூவ் பண்ணணும். இதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணலாம். ஸோ கெப்பாசிட்டருடைய மெயின் வேலையை என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு ஏசி வோல்டேஜை அலோவ் பண்ணும், டிசி வோல்டேஜை பிளாக் பண்ணும். அவ்வளோதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டருடைய ஒரு ப்ராசஸ். இது வந்துட்டு நம்ம கெப்பாசிட்டர்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் என்ன வீடியோ பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் மேலே காட்சியில் எல்லா இடத்துலையும் நான் லிங்க் கொடுக்குறேன். இந்த வீடியோ முடிச்சுட்டு அதை போய் பாருங்கள். ஸோ இந்த கெப்பாசிட்டர் வந்துட்டு ஏசி கரண்ட்டை அலோவ் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா, அப்போ வந்துட்டு அவுட்புட்டுக்கு பேரலாக, அதாவது இந்த ரெட்டிஃபையரோடைய அவுட்புட்டில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பல்சேட்டிங் டிசி வருது இல்லையா, அதுக்கு பேரலாக வந்துட்டு நாம் இந்த கெப்பாசிட்டர் வந்துட்டு இப்போ கனெக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறப்ப அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிப்பிள்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ரிப்பிள்ஸ் வந்துட்டு அலை மேலே ஏறுதில்லை. இப்போ மேலே ஏறும்போது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த கெப்பாசிட்டர் வந்துட்டு சார்ஜ் ஆகிக்கும். அதே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த மேலே ஏறினா பார்த்தீங்கன்னா அது பீக் வோல்டேஜுக்கு போயிடுமா. பீக் வோல்டேஜுக்கு போனதுக்கப்புறம் அது டிஸ்சார்ஜ் ஆகும், அதாவது கரண்ட் குறையும். அப்படின்னா என்ன ஆகும், இந்த கெப்பாசிட்டர் வந்து டிஸ்சார்ஜ் ஆகுமா, முழுசாக டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடியே நமக்கு அடுத்த வந்துட்டு அலை வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிரும், அடுத்த வேவ் ஸ்டார்ட் ஆயிரும். அப்படிங்கிறப்ப இப்போ உங்கள் ஸ்க்ரீனுக்குள்ள தெரியுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த கெப்பாசிட்டருக்கு அப்புறமா வரக்கூடிய அவுட்புட் வந்துட்டு இருக்கும். அதாவது ரிப்பிள்ஸ் வந்துட்டு ரொம்ப, அதாவது ஒரு அளவுக்கு வந்துட்டு அந்த ரிப்பிள்ஸ் வந்து நமக்கு ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த கெப்பாசிட்டருடைய அவுட்புட்டில் வந்துட்டு நமக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம அந்த பல்ஸை குறைச்சிட்டாலும் நமக்கு டிசி வோல்டேஜ் கிடச்சிட்டாலுமே நமக்கு கிடச்சிருக்கிறது எவ்வளவு, 5 வோல்ட்டுக்கும் அதிகமான நம்ம வோல்டேஜ் தான் நமக்கு கிடச்சிருக்கு. அப்படின்னு என்ன பண்ணணும், இதை வந்து நம்ம 5 வோல்ட்டாக மாற்றணுமா. இதுக்காக தான் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்பெஷலான ஐட்டம் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் ரெகுலேட்டர், அதாவது LM7805 அப்படிங்கிற ஒரு ஐசி. ஸோ இந்த வோல்டேஜ் ரெகுலேட்டர் ஐசி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதோடைய இன்புட் வோல்டேஜ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 வோல்ட்லேருந்து 25 வோல்டேஜ் வரைக்குமே நம்ம கொடுக்கலாம். இந்த மாதிரி எவ்வளோ வோல்டேஜ் நீங்கள் கொடுத்தீங்கனாலும் இந்த வோல்டேஜ் ரெகுலேட்டர்லேருந்து வரக்கூடிய அவுட்புட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் ஒரு ஆம்பியர். அவ்வளோதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வோல்டேஜ் ரெகுலேட்டருடைய அவுட்புட்டில் வந்து நமக்கு வரும். நாம் இங்கே 9 வோல்ட் ஏசியாக வரக்கூடியது, அதாவது 9 வோல்ட் ஏசி வந்து நமக்கு டிசியாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. அப்போ அதுக்கப்புறமா நான் இந்த வோல்டேஜ் ரெகுலேட்டர் கனெக்ட் பண்ணுறப்போ இதுக்கப்புறமா வந்துட்டு என்ன வரும், நமக்கு 5 வோல்ட் டிசி, அதாவது சார்ஜருக்கு தேவையான வோல்டேஜ் நமக்கு கிடச்சிருச்சு.
அவ்வளோதான் நம்ம ஒரு சார்ஜர் ரெடி பண்ணியாச்சு. ஆனால் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அப்போவுமே அதில் சின்ன சின்ன ரிப்பிள்ஸ் இருக்குது இல்லையா, அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக நாம் ஒரு சின்னதாக ஒரு செராமிக் கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த செராமிக் கெப்பாசிட்டர் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஏசி, அதாவது சார்ஜ் டிஸ்சார்ஜ் முன்னாடி சொன்ன மாதிரியே, அதாவது அந்த கெப்பாசிட்டருடைய ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அது மாதிரியே வந்துட்டு இதுவும் வேலை செஞ்சு அந்த சின்ன சின்ன ரிப்பிள்ஸும் நம்மளுக்கு ரிமூவ் பண்ணிடும். நமக்கு அப்போ பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு 5 வோல்ட் ஸ்டாட்டிக்கான ஒரு நமக்கு லைன் கிடச்சிடும். லைன் கிடச்சது என்னென்னா ஒரே டைரெக்ஷனில் போகக்கூடிய கரண்ட். அப்போ என்ன, நமக்கு 5 வோல்ட் டிசி கிடச்சாச்சு. இதை வந்துட்டு நம்ம டைரெக்டாக சார்ஜ் பின்னில், அதாவது சார்ஜுக்கு பின்னில் கனெக்ட் பண்ணி நம்ம ஃபோனில் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ நாம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு யூஎஸ்பி ஃபீமேல் பின்னை வந்துட்டு நாம் அது போர்டில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அது மூலமாக வந்துட்டு நம்ம ஈஸியாக நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ நீங்களே பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும், நான் சொன்ன ப்ராசஸ் அப்படியே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த சர்க்யூட்டில் ஃபாலோ பண்ணியிருக்கோம். கடைசியாக வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த மொபைல் சார்ஜ் ஆகிறதையும் உங்களால் பார்க்க முடியும். 82%, 83%. ஸோ இந்த சர்க்யூட்டில் வந்துட்டு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வோல்டேஜ் ரெகுலேட்டர் இருக்கு இல்லையா, இது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கண்ணா பின்னாடி ஹீட் ஆகும். அதாவது அந்த 9 வோல்ட் வந்துட்டு நம்மளுக்கு 5 வோல்ட்டை குறைச்சிருச்சு இல்லையா, அப்போ மீதி இருக்கிற வோல்டேஜில் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அதில் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ட்ராப் ஆகும். இது எப்படி வேஸ்ட் ஆகும்னா ஹீட் எனர்ஜியாக தான் வேஸ்ட் ஆகும். இதனால் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த வோல்டேஜ் ரெகுலேட்டர் கண்ணா பின்னாடி ஹீட் ஆகும். இதுக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு ஹீட் சிங்க் வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஆனால் வந்துட்டு நான் சும்மா எக்ஸ்ப்ளனேஷன் பர்பஸ் தானே உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்கோசம் நான் சிம்பிளாக வந்துட்டு ஹீட் சிங்க் இல்லாமையே ஒரு சார்ஜர் சர்க்யூட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு டிஐஒய்யாக பண்ணி ரொம்ப நாள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஹீட் சிங்க் வந்து நீங்கள் அதில் வந்துட்டு அப்படியே அந்த வோல்டேஜ் ரெகுலேட்டர் மேலே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய இந்த கரண்ட் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அதாவது 240 வோல்ட் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் டவுன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் அதை ரெடிஃபை பண்ணணும், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதை ஃபில்டர் பண்ணணும், அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம அதை ரெகுலேட் பண்ணோம்னா நமக்கு தேவையான 5 வோல்ட் டிசி நமக்கு கிடச்சிடும். இப்படி தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சார்ஜர் வந்து நம்மளால் டிஐஒய்யாக பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சர்க்யூட் டயக்ராம் தேவையில்லை அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா புரிஞ்சிருக்கும். அதாவது சர்க்யூட் டயக்ராம் உங்கள் மைண்ட்லேயே பில்ட் ஆகிருக்கும். சப்போஸ் அப்படி சர்க்யூட் டயக்ராம் மைண்டில் ஃபில்ட் ஆகலை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நாம் பண்ண 5 வோல்ட் 1 ஆம்பியர் சார்ஜர் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்துட்டு நான் என்ன அப்டேட் பண்ணால் இதை வந்துட்டு நான் ஃபாஸ்ட் சார்ஜிங்காவோ ஊக் சார்ஜிங்காவோ பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த கொஸ்டின் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம் யார் யார் என்னென்னலாம் சொல்கிறீங்க. ஸோ இந்த சர்க்யூட்டில் வந்துட்டு நீங்கள் மெயினாக யூஸ் பண்ண போகிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா 240 வோல்ட் ஏசி கரண்ட், அதாவது ஷாக் அடித்து தூக்கி வீசக்கூடிய கரண்ட்டு. அதனால் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த வேலையில் பண்ணுங்கள். ட்ரான்ஸ்ஃபார்மர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு இதை ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் எல்லாம் தேவையில்லைங்க, ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள் போதும். டாட்டா பை பை. அடுத்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும், அவ்வளோதான். டாட்டா, போயிட்டு வரேன். தேங்க்யூ. இதுக்கப்புறம் குதிச்சிடலாமா? வேணாம், போகலாம். என்ன ஓ எந்த விஷயத்தை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அர்த்தம் பண்ணுவாங்க, அப்படித்தானேங்க? என்ன இப்போ 8 நிமிஷம் ஆயிடுச்சு. சரி, என்னடா 8 நிமிஷம் ஆனால் கட் ஆயிடுது.